இப்ப நாம வேற லெவல் மூவி ரிவ்யூ பார்க்க போறோங்க. உபேந்திர படம். இத நம்ம எப்படி எடுத்துக்கோனாக்கா வேற லெவல் கண்டென்ட். அவர் சொல்ல வர ஒரு ஒரு மெசேஜ் அவர் படத்துல பார்க்கும்போது வேற லெவல் மைண்டே வேற மாதிரி மாத்திரும். இந்த படத்தோட ஓப்பனிங்ல தியேட்டர் காட்டுறாங்க. பார்த்துட்டு வந்த எல்லா படத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் எடுத்துறாங்க. பொண்ணு பொண்ணு வந்து ரொமான்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு ஷோன்னு பார்க்க போறாங்க. எதுக்கு பார்த்தாக்கா இப்படி நம்ம கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரிவ்யூ எழுதுற கிட்ட நியூஸ் அவங்க கேக்குறாங்க, நீங்க ரிவ்யூ கொடுங்க சொல்லி. இந்த படத்தை பத்தி இன்னும் நான் ரீசர்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்கதான் இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சவரு இந்த படத்தை எடுத்தாரா இல்ல அந்த தியேட்டர்ல எந்த படம் தான் ஓடிச்சுன்னு சொல்லி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை த பை, இது மிராக்கல் திங், உங்களோட நண்பன். இப்போ நீங்க ரிவ்யூல பாத்திருக்கீங்க. இந்த யூஐ படம் டோட்டலி எப்படி இருக்குன்னாக்கா வேற லெவலுங்க. ஒரு சாங் இருக்கு, அது செகண்ட் ஹாஃப்ல வருது. அந்த சாங்காவே இந்த மூவி ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. வைரலான சாங். அப்புறம் ட்ரைலர் பார்த்த சீன் இந்த மூவில இருக்கு. அது எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோனி பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உபேந்திர படம்னால ஆல்மோஸ்ட் ஒரு லாஜிக் இருக்கும். ஹீரோனி வந்துட்டு பின்னாடி போறது, அது கிளைமேக்ஸ் வரைக்கும் சேர்ந்தாங்களே இல்லன்னா இந்த படத்துல ட்விஸ்ட். ஆமா, இந்த படத்துல டபுள் ஆக்டிங். அது படத்துக்குள்ள இன்னொரு படத்துல டபுள் ஆக்டிங். இன்னொரு அவதாரம் வந்து கல்கி அவதாரம். ஒருத்த வந்து சத்யா, இன்னொரு கல்கி. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்க சொல்லிட்டு.